திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பகுதியில் ஜேசிபி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரே பைக்கில் 3 இளைஞர்கள் சென்ற நிலையில் மற்ற 2 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தசரதன் இணைப்பில் இணைகிறார். தசரதன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? மற்ற 2 இளைஞர்களின் தற்போதைய நிலை என்ன? உங்களுடைய தகவல். கண்டிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த வெண்பாக்கம் பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த ஜேசிபி வாகனம் மீது ஒரே பைக்கில் 3 இளைஞர்கள் சென்று பைக் மோதி விபத்துக்குள்ளானதில் வெம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் 24 வயது என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் படுகாயமடைந்த ஜம்போடை கிராமத்தைச் சேர்ந்த என்பநாதன் மற்றும் வெங்கலத்தூர் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு வெண்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதில் என்பநாதன் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விபத்துக்குள்ளான மூவரும் வீச்செறிவால், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்ததாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த பிரம்மதேசம் போலீசார் லோகேஷின் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இவர்கள் யாரேனும் கொலை செய்யும் நோக்கத்துடன் சென்றார்களா அல்லது இவர்கள் ஏற்கனவே வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனரா என பிரம்மதேசம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் சிக்கிய இளைஞர்கள் மூவரும் ஒரே பல்சர் பைக்கில் அதிவேகமாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த ஜேசிபி வாகனம் மீது மோதி விபத்தில் சிக்கியதாகவும் அவர்கள் மூவரும் போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் விபத்தில் பலியான லோகேஷ் மற்றும் என்பநாதன் ஆகிய இருவர் மீதும் பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். சார்,